தாவேகா சார்ந்து ஒரு செயல்பாடு செய்யணும் அப்படின்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாமே மக்கள் பாதுகாப்புக்காக. இங்க நிறைய வாடகை வாய்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பேசுறதுதான் வேற லெவல். கன்ஃபார்மா இந்த வாட்டி விசாரணைக்கு போயிட்டா விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு தான் போவாரு. சமீபத்துல டிஎம்கே சார்பில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, மக்கள் கிட்ட ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான சிறுபான்மை மக்கள் தாவேகாக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சிறுபான்மை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எதுக்கு தாவேகாக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, இவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா எளிய மக்களுக்கு கூட நிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான். எல்லா கருத்து கணிப்புலயும் டிஎம்கே தாவேகா, டிஎம்கே டிவிகே, டிஎம்கே டிவிகே, ஏடிஎம்கே எல்லாமே போச்சு. அதி மேதாவிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணி தான் போவார். இன்னொருத்தங்க போயிட்டு நம்ம அடி பண்ணணும்ன்ற தேவை கிடையாது. முழுக்க முழுக்க மக்கள் நலனுக்காக அரசியல் வந்திருக்க ஒரு மனுஷன். அவர் எதுக்காக பிஜேபிக்கு அடி பணையணும்? இவ்வளவு வெளிப்படையா ஒரு மனுஷனை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றீங்க. அது அது வெளிப்படையா தெரியுது. யாருமே இதை கண்டிக்கவே இல்லையே. கோர்ட்டு கூட முன் ஒரு தனி மனிதனை இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு யாருமே கேட்கவே இல்லையே. ஒரு மக்கள் எழுச்சி உருவாகும் போது அந்த எழுச்சியை அடக்கணும்னு எவ்வளவு பண்றீங்க. டிமானிசேஷன்ல இருந்து வரலாம். ஏடிஎம் வாசல்ல நின்னு நின்னு செத்து போனாங்க ஜனங்க. என்ன மாத்திட்டீங்க? என்ன மாறிடுச்சு? விலைவாசி உச்சத்துக்கு கூட்டின்னு போயிருக்கீங்க. நீட்டு பிரச்சனையை வச்சு எத்தனை உயிரை எடுத்துட்டு இருக்கீங்க? செக்கிங்ன்ற பேர்ல என்னென்ன கொடுமை பண்றீங்க? நீட்டுக்காக எத்தனை உயிர் போச்சு? மருத்துவ கனவோடு இருந்த அத்தனை உயிர்கள், அனிதாவோட உயிர்கள் மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து எத்தனை உயிர்கள் போச்சு ஸ்டெர்லைட்ல. சுட்டு கொன்னீங்களே அப்பா. இன்னைக்கு இருக்க ஏடிஎம்கேயா வரவே முடியல. மக்கள் மத்தியில ரிஜெக்ட் பண்ணது காரணம் என்ன? ஈழ தமிழர்களோட படுகொலையில எந்த எதிர்வினையும் ஆற்றல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஐயா கலைஞர் அவர்கள் மேல வந்துச்சு. அதோட அதோட அந்த கர்மா இருக்கு பாத்தீங்களா, கடைசி வரைக்கும் அவரால் சிஎம் சீட்ல உட்காரவே முடியல. இப்படி மக்களுக்கு துரோகம் பண்ணி ஒரு அரசியல் நடக்குது. அந்த அரசியலை எதிர்த்து தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு.